விவசாயம் அரசு தொழில், விவசாயிகள் அரசு ஊழியர்கள், விவசாயம் செய்து உலக வல்லாதிக்கத்திற்கு சவால் விடும் அளவிற்கு தமிழ்நாட்டை உயர்த்துவேன். இதெல்லாம் நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல கேட்டிருக்கோம்ல, வேறு எங்கேயும் கிடையாது. நமது அண்ணன் நம்ம நாம் தமிழர் கட்சி மேடைகள்ல அனைத்திலும் முன்வைக்கின்ற நமது கொள்கை பிரச்சாரம் தான் இது எல்லாம். ஆனா இதுக்கு அண்ணன் எத்தனையோ மேடைகள்ல எத்தனையோ விளக்கங்கள் கொடுத்தாலும் இங்க இருக்கின்ற திராவிட சங்கிகள் ஒருபோதும் அதை ஏத்துக்கிறது கிடையாது. அதற்கு மாற்றாக விவசாயம் செய்தால் முன்னுக்கு வர முடியாது, சீமான் படித்தவர்கள ஆடு மாடு மேய்க்க சொல்றாரு அப்படின்ற மாதிரி கருத்துக்களை தொடர்ந்து பரப்பிட்டு இருக்காங்க. விவசாயம் செய்தால் நிஜமாவே தமிழ்நாடு இந்த உலக வல்லாதிங்களுக்கு சவால் விடும் அளவிற்கு உயருமா? அதற்கு சாத்தியம் இருக்கிறதா? அண்ணன் சீமான் சொல்வது எந்த அளவுக்கு உண்மை, இந்த ஆடு கூட்டங்கள் சொல்வது எந்த அளவுக்கு உண்மை என்பதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போகின்றோம். இந்த வீடியோக்கான தலைப்பு அண்ணன் சீமான் அவர்களின் கருத்தும் திராவிட சங்கிகளின் உருட்டும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். நான் உங்கள் ஆதித்யன், இது லிபரேஷன் தமிழ். பொதுவாகவே நம்ம மக்கள் கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு. எந்த ஒரு கருத்தையும் எந்த ஒரு செயலையும் இன்னொருத்தன் செஞ்சு காட்டாம அதை நிரூபிச்சு காட்டாம நம்ம மக்கள் நம்ப போறது கிடையாது. அப்படி ஒரு கருத்து தான் அண்ணன் சீமான் சொன்னதும். ஏன்னா இது வரைக்கும் இந்த மண்ணை ஆண்ட தமிழக அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், இந்திய அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், யார் ஒருவரும் விவசாயத்தை முன்னிறுத்தி விவசாய பொருளாதாரத்தை முன்னிறுத்தி அரசியல் செய்வனு இது வரைக்கும் யாரும் சொன்னது கிடையாது. அதனால என்னவோ மக்கள் இதை நம்புறதுக்கு இன்னும் கொஞ்சம் தயங்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் படித்த மக்கள்கிட்ட அதை போய் சேர்ந்துருச்சு. படித்த பிள்ளைகள்கிட்டையும் உலக அறிவு தெரிஞ்சவர்கள்கிட்டையும் விவசாயம் செய்தால் இந்த நாடு முன்னுக்கு வரும் என்பதை பற்றி ஒரு விழிப்புணர்வு இருக்கனால அண்ணன் கருத்தை ஏற்றுக்கிட்டு ஓட்டும் போகிறாங்க. ஆனால் இங்கே மூளையே இல்லாத இந்த ஆட்டு மந்தை கூட்டங்கள் அது சாத்தியம் கிடையாது. படித்தவர்கள் எல்லாம் விவசாயம் போயிட்டா யார் டாக்டர் ஆவா, யார் இன்ஜினியர் ஆவா, யார் பஸ் ஓட்டுவா அப்படின்னு இந்த மக்கள் கேட்குற கேள்விக்கு எல்லாத்துக்கும் விடையாக இந்த உலகத்தில் சாட்சியாக இருக்கிற ஒரு நாடு தான் நெதர்லாந்து. நெதர்லாண்டோட வரலாற்றையும் நெதர்லாந்து கடந்து வந்த பாதைகளையும் இன்னைக்கு நெதர்லாந்து எந்த இடத்துல இருக்குது என்பதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லும் விவசாய பொருளாதார கருத்து சாத்தியமா இல்லையா என்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க நெதர்லாந்தை பற்றி பார்ப்போம். 1945 அதாவது முதலாம் உலக போருக்கு பின்பு வரை நெதர்லாந்து ஐரோப்பிய நாடுகளில் ஒரு பின்தங்கிய நாடு தான். ஆனால் என்னதான் ஐரோப்பிய நாடுகள் பின்தங்கிய நாடாக இருந்தாலும் நெதர்லாண்டுக்கு என்று காலனி நாடுகள் நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ்நாடு பழையர்காடு போன்ற பகுதியில் கூட டச்சுக்காரர்கள் ஆண்டிருக்காங்க, காலனி நாடுகள் இருந்துச்சு. ஆனால் முதலாம் உலக போர் முடிஞ்ச அப்புறம் இவர்களை வச்சு மேய்ப்பது அவர்களுக்கு கஷ்டம் தெரிஞ்சிருச்சு. அதனால் தங்கள் சொந்த நாட்டுக்கே திரும்பி போயிட்டாங்க. தங்கள் சொந்த நாட்டில் இருக்கிற வளங்களை பயன்படுத்தி எப்படி தங்க நாட்டை முன்னுக்கு கொண்டு வரலான்னு யோசிச்ச நெதர்லாந்து மக்கள் கையில் எடுத்த ஒரு விஷயம் தான் விவசாயம். விவசாயம்னா சாதாரண விவசாயம் கிடையாதுங்க. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற நாடுகளுக்கு 50 விழுக்காடு உணவு தேவையை பூர்த்தி செய்யும் அளவுக்கு வளர்ந்திருக்கிற விவசாயம். அதை எப்படி செஞ்சாங்கன்னு பார்ப்போம் வாங்க. நெதர்லாண்டில் பொதுவாகவே விவசாயம் செய்வது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம நாட்டில் மண் வளத்தையும் அங்கே இருக்கிற மண் வளத்தையும் ஒப்பிட்டு பார்த்தோன்னா இங்கே இருக்கிறத விட 5 மடங்கு மண் வளம் தான் இங்கே இருக்குது. நெதர்லாண்டில் நிலத்தடி நீர் என்பது சுத்தமாக பயன்படுத்தவே முடியாது விவசாயத்துக்கு. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவோட நிலப்பரப்பானது கடல் மட்டத்திலேருந்து 10 சென்டிமீட்டர் மேலே இருக்குது. ஆனால் நெதர்லாண்டோட நிலப்பரப்பானது கடல் மட்டத்திலேருந்து 5 சென்டிமீட்டர் கீழே இருக்குது. அதன் விளைவாக நீர்மட்டமானது நிலத்தடி நீர்மட்டமானது உப்புகள் இருந்து காணப்பட்டதால் விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியாது. மழை வளத்தை மட்டுமே நம்பி இருக்கின்ற நெதர்லாந்து மக்கள் மழை நீரை சேகரித்து விவசாயம் செய்தார்கள். இந்த உலகிற்கு சொட்டு நீர் பாசனத்தை அறிமுகப்படுத்தியவர்கள் நெதர்லாந்து மக்கள் தான் என்று சொன்னால் அது மாற்று கருத்தே கிடையாது. இன்ன வரைக்கும் சொட்டு நீர் பாசனம் செய்து தான் நெதர்லாந்து மக்கள் விவசாயம் செய்து இருக்காங்க. சொட்டு நீர் பாசனத்தை மட்டுமே வைத்து இந்த உலகின் உணவு தேவையில் 50 விழுக்காடை பூர்த்தி செய்யும் இடத்தில் நெதர்லாந்து இருக்கு. இந்தியாவோட ஜிடிபியும் நெதர்லாந்து ஜிடிபியும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நெதர்லாண்டின் வளர்ச்சி என்பது நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு மேலோங்கி இருக்கு. ஆனால் நம்ம விவசாய நாடு என்று சொல்லிக் கொள்கின்ற இந்தியா நாட்டோட வளர்ச்சி என்பது அவங்களுக்கு கீழே தாங்க இருக்கு. அது நிதர்சனமான உண்மை. நம்மளை விட கிட்டத்தட்ட 70 மடங்கு விவசாய பொருட்களை உலகுக்கு ஏற்றுமதி பண்றாங்க. வெறும் இயற்கை பயிர், காய்கறிகள், உணவு சார்ந்த பொருட்கள் மட்டும் இல்லாமல் இறைச்சிகள், பால்கள், அப்புறம் வெண்ணெய், தயிர்னு உலகில் உள்ள ஐரோப்பிய நாடுகளில் உள்ள வல்லாதிக்க நாடுகளுக்கு இன்னைக்கு உணவு தேவையை பூர்த்தி பண்ணுறது அவங்க தான். அவங்க நாட்டில் இருக்க அந்த ஆம்ஸ்டர்டாம் துறைமுகத்தில் இருந்து தான் அமெரிக்கா, ஐரோப்பியா போன்ற பல ஆசிய நாடுகள் வரைக்கும் உணவுப் பொருட்களானது கொண்டு செல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு உலகத்தில் என்னதான் நெதர்லாந்து இவ்வளோ பெரிய விவசாயம் செய்தாலும் இத்தனை ஆயிரம் மக்களுக்கு உணவளித்தாலும், ஆனால் இந்த நெதர்லாண்டில் இருக்கிற விவசாய அறிஞர்களும் விவசாயம் சார்ந்த பொறியாளர்களும் என்ன சொல்றாங்கன்னா, வருகின்ற 2050க்கு மேல் நெதர்லாண்டால இந்த உணவு தேவையை
பூர்த்தி செய்ய முடியாது. ஏன்னா நெதர்லாண்டில் இப்போ இருக்கிற அந்த விவசாய வளர்ச்சி என்பது அன்னைக்கு இருக்கின்ற மக்கள் தொகைக்கு பத்தாமல் போயின்றோம். அப்போ விவசாயத்தை எங்களால் இந்த விவசாயத்தை வைத்துக்கொண்டு, இந்த நிலப்பரப்பை வைத்துக்கொண்டு, இந்த நிலத்தில் விளைகின்ற விளைச்சலை வச்சுக்கிட்டு இந்த உணவு தேவையை பூர்த்தி செய்ய முடியாதுன்னு நெதர்லாண்டோட அறிஞர்கள் சொன்னாலும் அதற்கு மாற்றாக அவங்க சொல்கிற வாதம் என்னவென்றால், நெதர்லாண்டை விட்டுட்டு நெதர்லாண்டில் இருக்கிற விவசாயிகளை தனியார் நிறுவனங்கள் மூலம் பிற நாடுகளுக்கு அனுப்பிச்சு அங்கே விவசாயம் செய்து அந்த பொருட்களை உலகிற்கு ஏற்றுமதி பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிற நாட்டில் முதல் இடத்துல இருப்பது நம்ம இந்தியா தான். நம்ம இங்கே விவசாயிகள் தான். இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாம் பூர்வக்குடிகள் விவசாயிகள் தான். ஆனால் நமக்கு விவசாயம் சொல்லித்தர, நமக்கு விவசாயம் இந்த அரசு சொல்லித்தரல, விவசாயம் எப்படி பண்ணுவோன்னு நமக்கு தெரியாது. ஆனால் வெளிநாட்டில் இருக்கிற ஐரோப்பிய, இங்கே பல பேர் சொல்லுவாங்க ஐரோப்பிய நாடுகளை பாருங்கள், மேற்கத்திய நாடுகளை பாருங்கள் எப்படி வளர்ந்துருக்காங்க, குறிப்பாக சங்கிங்க சொல்லுவாங்க. ஆனால் அவனே விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கான். நம்மளை டாக்டர் ஆகு, நம்மளை இன்ஜினியர் ஆகு, நம்மளை இதாகும் அதாகுன்னு சொல்கிறவன் அவனை கை காட்டி சொல்கிறான். ஆனால் அவன் எல்லாம் விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கான். இந்த நாய் அது தெரியாமல் இங்கே உருட்டிட்டு இருக்கானுங்க. அவன் இங்கே இப்போ விவசாயம் பண்ண போகிறான். அதற்கு இந்திய அரசாங்கமும் முன் வந்திருக்கு. அதை பல தனியார் நிறுவனங்கள் வர காலகட்டத்தில், அதாவது இப்போ குறிப்பாக சொன்னோன்னா 2050 பல தனியார் நிறுவனங்கள் இந்தியாவுக்குள்ளே விவசாயம் சார்ந்த தொழில்களில் இறங்க போகிறாங்க. அதுக்காக தான் இன்றைக்கி இந்த விவசாய போராட்டமும் நடந்துட்டுருக்கு. இதையெல்லாம் வைத்து தான் சீமான் அவர்கள் சொல்கிறாங்க, இனி வரும் காலங்களில் இங்கே கார் ஏற்றுமதி பண்ணுவோனோ இல்லை மற்ற உதிரி பாகங்கள் ஏற்றுமதி பண்ணுவோனோ இங்கே ஆளப்போவது கிடையாது. உணவை எவன் ஏற்றுமதி பண்ணுகிறானோ அவன் தான் இங்கே ஆள முடியும், அவன் தான் இங்கே வாழ முடியும் என்ற கருத்தை அண்ணன் சீமான் அவர்கள் தெளிவாக புரிந்து வைத்து கொண்டனால தான் இன்னைக்கு அவர் சொல்கிறார், நாங்கள் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் விவசாயம் சார்ந்த தொழில்களும் முன்னிறுத்தப்படும், விவசாயிகள் அரசு ஊழியர்களாக அமர்த்தப்படுவார்கள், விவசாயம் மட்டுமே இந்த மண்ணில் முக்கிய தொழிலாக இருக்கும், எங்கள் வளங்கள் பாதுகாக்கப்படும், எங்கள் நிலங்கள் பாதுகாக்கப்படும், இங்கு வேறு நச்சு ஆலைகள் நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் என்று அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றார். இன்னும் நம்ம இன்னொரு விஷயத்தை நம்ம நெதர்லாண்டு கிட்ட இருந்து நம்ம ஒரு படிப்பினையாக எடுத்துக்கணும். நெதர்லாண்டில் நீங்கள் கேட்கலாம், நெதர்லாண்டில் விவசாயம் மட்டுமே பண்ணால் மற்ற தொழிற்சாலைகள் இருக்கா என்னன்னு நீங்கள் கேட்டு பார்க்கலாம். அங்கே தாங்க நம்ம குறிப்பாக ஒரு விஷயத்தை கவனிக்கணும். நெதர்லாண்டில் பிற தனியார் தொழிற்சாலைகளும் இருக்குது. ஆனால் அவர்கள் எல்லாம் என்ன தொழிற்சாலைன்னு பார்த்தா அட்மினிஸ்ட்ரேட்டிவ், அதாவது எப்படி சொல்கிறது, அங்கே இருக்கிற அந்த இப்போ இங்கே ஒரு ஹோண்டாய் கம்பெனி இருக்குது, மற்ற உற்பத்தி தொழிற்சாலைகள்லாம் இருக்குது வச்சுக்கோங்க. இங்கே அவன் நம்ம நிலத்தடி நீரை திருடி, நம்ம வளங்களை திருடி இங்கே உற்பத்தி பண்ணி வெளிநாட்டுக்கு ஏற்றுறான். ஆனால் இங்கே அவன் என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு சொல்லி அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுற ஆஃபீஸ்கள் அனைத்து அந்த அலுவலகங்கள் எல்லாமே நெதர்லாண்டில் தான் இருக்குது. அதுக்கு அவங்க சொல்கிற காரணம் என்ன தெரியுமா? நெதர்லாண்டு மக்கள் தான் அதில் பெரும்பான்மையாக பணிபுரிகிறாங்க. அதுக்கு அவன் சொல்கிற காரணம், இங்கே தான் சுத்தமான காற்று கிடைக்குது, சுத்தமான இயற்கையான சூழல் கிடைக்குது. அந்த இயற்கையான சூழலில் வளர்கிற மக்களோட அறிவாற்றல் என்பது உலகில் உள்ள மக்களை காட்டிலும் பல மடங்கு அதிகமாக இருக்கிறது. அதனால் அவர்களை வைத்து இங்கே வேலை செய்தால் எங்களுக்கு வேலை சுலபமாக முடியுது என்று பல தனியார் தொழிற்சாலைகளும் அவங்களோட அந்த அட்மின் ஆஃபீஸை அங்கே தான் வச்சுருக்கான். இது இவங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரில. இனி வரும் காலங்களில் விவசாயம் செய்து இந்த நாட்டை முன்னேற்ற முடியும் என்பது மட்டும்தான் வழியே தவிர வேறு எந்த வழிகளிலும் நம்ம இந்த நாட்டையும் இந்த மக்களையும் முன்னேற்றுவது என்பது சாத்தியமில்லை என்பதை நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.